2022 ஸ்ரீலங்காவோட ஆட்சிக்கு வந்துச்சு. 2024 பங்களாதேஷ், 2025 நேபாள், 2026 இந்தியாவோட ஆட்சி கவிழணும். இனிமே தேவையில்லைங்க. இந்த பிஜேபியோட அரசாங்கம் இனிமே தேவையில்லை. நாட்டுக்கே ரொம்ப ஒரு பாய்சனான ஒரு ஆட்சி அப்படின்னா இந்த பிஜேபியோட ஆட்சி தான். டெல்லியில இத்தனை மாசமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அமைதியான முறையில பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைக்கு சோனம் வாங்சுக்க இனிமே நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போனாங்களோ, பிளான் பண்ணி ஒரு வன்முறையை இவங்களே கிரியேட் பண்ணி அத்தனை மாணவர்கள் மேல அந்த மாணவர்கள் ஃபுல்லாவே இந்த நாட்டோட தீவிரவாதிகள் இல்ல கோடி கோடியா கொள்ளையடிச்சு அரசியல்வாதிகள் மாதிரி சேர்த்து வைக்கிற அவங்க எல்லாம் அவங்களுக்கான உரிமையை கேட்டு போராடக்கூடிய இளைஞர்களை அடிச்சு கைய உடைச்சு காலை உடைச்சு सर ये देखिए, दिखाइए मीडिया पाकिस्तान से आए हैं प्रोटेस्ट करने के लिए। ये देखो உடைச்சு அங்க போராடிட்டு இருந்த இளம் பெண்கள் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி கேவலமான ஒரு ஆட்சியை இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்ல நேற்று முக்கியமான ஒரு விவாதம் நடக்க போக இருந்தது. ஆனா அந்த பார்லிமெண்டோட கேட்டே மூடி பின்கேட் வழியா ஓடி போனவர் தான் அமித்ஷாவும் மோடிஜியும். இனிமே மோடியோட ஆட்சி நம்மளுக்கு தேவையா? கேளுங்க. இந்துத்துவ ஆட்சின்னு சொல்லி மக்களோட மண்டையில பிரெயின் வாஷ் பண்ணி 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 சாதாரண கிறிஸ்தவ மக்கள் மேலையும் முஸ்லிம் மக்கள் மேலையும் சிறுபான்மையினர் மக்கள் மேலையும் பயத்தை காட்டி அவங்களோட ஓட்டுரிமையில இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு பறிச்சு நாட்டையே நாசமாக்கி இருக்கு. இதுவரை 125 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஃபுல்லாமே ஹிந்திக்காரனாவே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்ப நான் யோசிச்சேன். அதுக்கான விஷயம் இப்பதான் தெரியுது. ரயில்வே எக்ஸாம்ல இருந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இருந்து இருக்கக்கூடிய அரசு, அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபுல்லாவே இவங்க ஃபுல்லா கொஸ்டின் பேப்பரை அந்த எங்க அச்சிடப்படுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி அதை கோடிக்கணக்கில் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி லட்சக்கணக்கில் அதுக்குதான் இப்ப மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் 40 லட்சம் 50 லட்சம் சொல்லி வாங்கி வித்துருக்காங்க. அப்ப வருஷம் ஃபுல்லா ஒரு பேரண்ட்ஸ் 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வர செலவு பண்ணி இந்த நீட் எக்ஸாம் படிக்க வச்சு காலையில இருந்து நைட் வர 14 மணி நேரம் 15 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் ஒரு நாளைக்கு உட்காந்து படிச்சு அந்த எக்ஸாம்ல ஃபெயிலா போற ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? ஒரு வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்கள் வேலை இல்லாம திண்டாட்டத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி. இது போக இந்த ஜிஎஸ்டி அது இதுன்னு கொண்டு மக்கள் கிட்ட எந்த வகையில எல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அந்த வகையில எல்லாம் கொள்ளையடிச்சு ஆட்சி நடத்தி அவங்களோட மிகப்பெரிய என்ன சொல்றது இந்த இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சு மக்களை ஏமாத்தி ஆட்சி நடத்தின அரசாங்கம் தான் இந்த பிஜேபி அரசாங்கம். இன்னைக்கு ஜாதி மதம் சொல்லி பிரிச்சு வச்சு எல்லாத்தையும் நாசமாக்கின இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒன்னு ஆரம்பிச்சாங்க. நம்ம எல்லாருமே தெரியும், அவதிச்சு திப்கே சௌரவ் இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டல இன்னைக்கு மோடிஜியே பார்லிமெண்ட்ல பின்வாசல் வழியே ஓடி போயிருக்காரு, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவசரமா ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவரை இன்னைக்கு ராஜினாமா பண்ண வச்சிடலாமா அப்படின்னு. ஏன்னா அவர் ராஜினாமா பண்ண வச்சுட்டாவது இந்த போராட்டம் முடியும்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது சுத்தமா நடக்காத காரியம். ஏன்னா கல்வித்துறை அமைச்சரை இன்னைக்கு இவங்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது இவங்களோட மிகப்பெரிய ஒரு போராட்டம் இல்ல. மோடிஜியை ஆட்சி விட்டு ஓட விடணும் அப்படின்றத விட இந்த நாட்டை விட்டு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை இல்லாம ஓட்ட விட்டா மட்டும்தான் இந்த நாடா இருக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்குள்ள ஜென்சி கிட்ஸோட ஒரு கோரிக்கையா இருக்கு. எல்லாருமே கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜென்சி கிட்ஸுக்கு வேற வேலையே இல்ல, சோசியல் மீடியாவை உட்காந்து ஸ்க்ரோல் பண்றதா இவங்களோட வேலை. நாட்டு மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் அக்கறை இல்லை. ஏன் இவன் மேலேயே ஒரு அக்கறை இல்ல, அப்படி எப்படி இவனுக்கு நாட்டு மேல அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு கேவலமா பேசி இருந்த ஜென்சி கிட்ஸ் இன்னைக்கு உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு கவலையா இருக்கிறது எனக்கு என்ன அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இது ஏன்ப்பா கவர் பண்ணவே மாட்டீங்க? முக்கியமா இந்த அம்பானி அதானியோட கண்ட்ரோல்ல தான் இந்த கோடி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீம்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல உள்ள மீடியா கூட ஏன் இதை கவர் பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க? அதாவது அவரு 20 நாளா கிட்டத்தட்ட ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருக்காரு சோனம் வாங்சுக். இந்த போராட்டம் எத்தனையோ மாசமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இத பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இன்னும் விஜய சுத்தியே இங்க அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு
நானே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணவன் தான். ஆனா இப்ப நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்தா எனக்கு அது ஏன்டா சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கு. எங்க அனிதாவோட மரணத்துக்கு விஜய் அவர்கள் நடிகரா இருக்கும் போது ஓடி வந்து குரல் கொடுத்தார்ல, நீட் எக்ஸாம் அது இந்த பாசிச சக்தி பாயாச சக்தின்னு சொல்லிட்டு பிஜே போட்டு அந்த கிழிச்சார்ல, அந்த ஒரு கட்சிக்கு எதிராக தானே இன்னைக்கு இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் ஃபுல்லா நடு ரோட்ல பசியோட தூக்கம் இல்லாம சாப்பாடு கிடைக்காம சொல்லும் போது கண்ணு கலங்குது. அவ்வளவு வலியோட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எங்கெங்க போனீங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் உள்ள எல்லா இளைஞர்களும் விஜய் அவர்கள் நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட்டா ட்வீட் போடுவாரா, வந்து ஆதரவு கொடுப்பாரா, நம்மளுக்கு ஏதாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் கொஞ்சம் கூட அதை பத்தி கன்சிடர் பண்ணாரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னுமே இந்த விஷயத்துக்கு விஜய் அவர்கள் துளி அளவு கூட வாயை திறக்காம இருக்காரு. இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு ட்வீட் போட்டா போதும், தமிழ்நாட்டுல மொத்த இளைஞர்களை டெலிவர் பண்ணிப்பான். ஆனா அதை ஏன் இன்னும் இதை பத்தி பேசாம, ஒருவேளை ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறனால அந்த பிஸியில இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஜனநாயகம் படம் முக்கியமா, இங்க ஜனநாயக உரிமை முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை தான் முக்கியம். ஜனநாயகம் படம் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். சோ இன்னுமே தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் என்னமா பண்ணிட்டு இருக்காங்க, ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா டெல்லியில அவ்வளவு பெரிய போராட்டம், நேத்துலாம் மிகப்பெரிய ஒரு தடியடி, கண்ணீர் பயில தூக்கி மாணவர்கள வீசி அடிக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாவே தீவிரவாதிகள் கிடையாது, இந்த நாட்டுல அவங்களுக்கான உரிமையை கேட்கிறவங்க. அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டு நாசமா போயிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி பேசாம இன்னும் ஜனநாயகம் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, அது மட்டும் இதை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஜென்சி கிட்ஸ் மாதிரி இவங்க கிடையாது, இவங்க உண்மையான ஜென்சி கிட்ஸ். அதனாலதான் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவங்களோட உரிமைக்காகவும் உயிரை விட்டாவது இன்னைக்கு போய் இது போராடுவோம்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம்ல ஏற்பட்ட குளறுபடிகள், அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரதான பதவி விலக வைக்கணும். அதாவது 21 பேர் இதுவரை இறந்துட்டாங்க. இவங்க எல்லாத்துக்குமே 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும். இதுதான். இதை ஏன் ஒரு சின்ன கவர்மெண்ட்னால செய்ய முடியாதா? ஆனா இந்த நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், படிச்சோம்னா நாட்டுல ஒரு ஈஸியான ஒரு கவர்மெண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு. வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு எக்ஸாம் காலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல பேருக்கு லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல வித்துடுறாங்க. அப்புறம் எப்படி நீ பாஸ் ஆக? நைட்டு ஃபுல்லா படிச்சு அவன் ஈஸியா கொஸ்டின் பேப்பர் உள்ள மட்டும் படிச்சு பாஸ் பண்ணிட்டு போயிருவான். இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நாட்டுலதான் நம்ம நாடு வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இனிமே பிஜேபி அரசு தாங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. மொத்தமா கௌரவ போகுது. அதாவது போன வருஷம் நேபாள் ஆட்சியை கவுத்திட்டு வேற மாதிரி நடந்துச்சு பாருங்க. அதுக்கு முந்தின வருஷம் 2024 பங்களாதேஷ், 2022 ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி பார்லிமெண்ட்டையே எரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா இன்னும் இந்த பார்லிமெண்ட்டை நெருங்கக்கூடாது அப்படின்றதுக்காக சுத்தி உள்ள எல்லா இன்டர்நெட் கனெக்ஷனையும் பிளாக் பண்ணிருக்காங்க. அங்க நெட்வொர்க்கே கிடைக்கல. எந்த வேலை பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு வழி இருக்கோ அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருக்காங்க. பக்கத்துல மெட்ரோ ஸ்டேஷனை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஏன்னா திரும்ப கூட்டங்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? பஞ்சாப் ஹரியானாவில் உள்ள விவசாயிகள் இன்னைக்கு இந்த போராட்டத்துல உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் சார், நான் ஒரு படத்துல வில்லனா பாத்திருக்கேன், ஆனா உண்மையாவே அவர் தான் ரியல் ஹீரோ. நைட்டு ஃபுல்லா அங்கேயே தங்கி மாணவர்களா நின்று குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஆனா பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் ஏன் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதான். அதுக்கும் நண்பன் படத்தை அந்த கொசக்சி பசப்புகள் அவரோட கேரக்டர் வந்து அப்படியே சோனம் வாங்சூக்கோட கேரக்டர் தான். சோ படத்துல மட்டும்தான் விஜய் நீங்க நடிப்பீங்களா? ஏன் நேரில் மக்களுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்கற மாதிரி இருக்கு. உண்மையாவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்துக்குலாம் ஒரு குரல் கொடுக்க மாட்டாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அது இதுன்னு சொல்லி பேசினாரு, எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் பத்தியே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நார்த் சைட்லாம் 2026 அடுத்த பிரைம் மினிஸ்டர், 2029 அடுத்த பிரைம் மினிஸ்டர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு போர்டுகளை தூக்கி வச்சுக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த மக்களை ஃபுல்லா ஏமாத்திடாதீங்க. அது மட்டும் இல்லாம காக்ரோச் ஜனதா பார்ட்டி அடுத்த தலைமுறை முடிச்சுக்கிச்சு. இன்னும் பழைய பாயாசங்களை போட்டு உருட்டி தள்ளிக்கிட்டு இன்னுமே வந்து திமுக அதிமுக இங்க முடிஞ்சு தமிழ்நாட்டுல முடிஞ்சு மேல திரும்பவும் உட்காந்துட்டு பிஜேபி காங்கிரஸ் அந்த இது இனிமே எடுபடாதுன்னு நினைக்கிறேன். பிஜேபியோட கடைசி ஆண்டா இந்த என்ன சொல்றது, இந்த ஒரு 5 வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிற நீங்க எல்லாருமே காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படின்ற இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு சூப்பரான வீடியோ பாக்குறேன். ஜென்சி கிட்ஸ் கங்க்ராட்ஸ். தொடர்ந்து உங்களோட போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துங்க. ஆனா தமிழ்நாட்டுல உள்ள நிறைய யூடியூபர்ஸ் இதை வந்து பேச மாட்டாங்க. மதங்கவியெல்லாம் இந்த போராட்டத்தை பத்தி துணியளவு கூட பேசல. ஏன் பேச மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பேச மாட்டேது அப்படின்னா இவங்களோட மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு பேக் போனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோசியல் மீடியா தான். அந்த சோசியல் மீடியாலே பேசாதது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. அதனால நான் அதை பத்தி
வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளையும் காக்ரோச் ஜனதா பற்றி கொடுங்க. நான் ஒரு சூப்பரான வீடியோல வந்து பார்க்கறேன். மறக்காம மிஸ்டர் தீவன் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் இந்தியாவில் நடக்கிற அரசியல் மட்டும் இல்ல, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அரசியலும், எங்கெல்லாம் சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்படுறாங்களோ, எங்கெல்லாம் அநீதியா நடக்குதோ எல்லாத்த பத்தியும் பேசுவோம். டாடா பை பை.